அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாணவர் பாசறை பொறுப்பாளர் தம்பி ஹரிஷ் என்ற இனியவன் அவர்களை தான் வாங்க பேசலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. உங்களை அறிமுகப்படுத்தீங்க. என்னங்களா? நான் ஹரிஷ் என்ற ஒரு இனியவன். நான் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவாரூர்ல ஆசி பாத்திமா அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். என்ன எந்த வழி கல்வி படிக்கிறீங்க? நான் தமிழ் வழி கல்வி தான் படிக்கிறேன். இன்னைக்கு உள்ள சூழல்ல எல்லாரும் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம்னு படிக்கிறாங்க. நீங்க தமிழ் வழி கல்வியில படிக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? தமிழ் வழி ஏன்னா நம்ம வந்து வரலாற்று சான்றிதழ்லயே நம்மளாம் ஒரு தமிழர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவருக்கு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்கு. அதை தவிர்த்து ஆங்கில வழி கல்வி போகும்போது ஒரு தமிழ் மற்றதெல்லாம் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வரும். ஆனா தமிழ் வழி கல்வியில ஒரே ஒரு ஆங்கிலம், மற்றதுதான் தமிழ் அப்படிங்கிற, அதாவது தமிழ்ங்கிறது ஒரு அறிவு, அது வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி அப்படிங்கறதான் தவிர அது அறிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல தமிழ் வழி கல்வியே சூஸ் பண்றோம். அது வந்து பொருளாதாரம் குறைந்த ஒரு அப்பா அம்மாக்கு வந்து ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு கல்வி தமிழ் வழி கல்வி. அதனால தமிழ் வழி கல்வியை நமக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அப்பையில இருந்து தமிழ் வழி கல்வி போயிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு. மற்ற நண்பர்களோட பேசும்போது எந்த மாதிரியான வேறுபாடுகளை பார்க்கணும்? அதாவது ஆங்கில வழி கற்கிற பிள்ளைங்களோட பேசும்போதுங்களா, ஆங்கில வழி கற்கும் பிள்ளைகள் வந்து இந்த ஆங்கிலம் பேசுறது வந்து பெருமை, ஆங்கிலம் பேசுறவங்க தான் ஒரு இது கெத்து. தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்க வந்து ஒரு அறிவல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து மாணவர்கள் அவங்க ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கோட்பாட்டை உடைக்கும். ஏன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆங்கிலம்ங்கிறது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு மொழி. எப்படி இந்த வெள்ளைன்னா அழகு கிடையாது, அது ஒரு நிறம், அவ்வளவுதான். அழகுங்கிறது கல்வியில இருக்கு. கல்வியை கற்றோர் அழகு புரிந்தார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குல்ல. இந்த மாதிரி தமிழ் அது ஒரு மொழி, ஆனா அது ஒரு மொழி கிடையாது, நம்மளோட இனத்தோட ரத்தத்துல ஊர்ன ஒரு கோட்பாடு, வரலாறு, நம்மளோட உயிர் உயிர் மூச்சு கூட சொல்லலாம். பேச்சில மட்டும் கலக்கல, அது ஒரு மூச்சிலையும் கலந்துருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. ஆங்கிலங்கிறது கற்றுக்கலாம், ஆனா அது ஒரு மொழியா கற்றுக்கணும். வீட்டுக்கு 1000 ஜன்னல் இருக்கலாம், ஆனா வாசல் படிவாசல் ஒரு முதல் வாசல்னா அது தலைவாசலா தான் இருக்கணும். அந்த மாதிரி தலைவாசல் நம்ம தமிழா இருக்கணும். சிறப்பு சிறப்பு. இப்ப கடந்த 29ஆம் தேதி விவசாயிகளுக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் நடைபெற்றது. நீங்க அங்கதான் வந்திருந்தீங்க. அங்கதான் உங்களை முதல்ல நான் சந்திச்சேன். அதனாலதான் இந்த நேர்காணலுக்கே உங்களை அழைச்சேன். அரசியல்ல இப்ப வயசு 15 தான் ஆகுது, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்கன்னா 15 தான் ஆகுது. இந்த அரசியலை எப்படி பாத்தீங்க? அரசியல் எல்லாரும் சொல்றதுதான், சின்ன பசங்க அரசியல் கத்துக்கலாமா, அரசியல் பேசலாமா, இந்த அரசியலுக்கு எல்லாம் போலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா மழையை சுரண்டிட்டு இருக்காங்க, இந்த சைடு பார்த்தா ஆத்து மணல் அள்ளிட்டு இருக்காங்க, கனிம வளத்தை கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது இப்ப எதுவும் தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் எங்க தலைமுறை நாங்க வந்து ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது இந்த கனிம வளம்லாம் இல்ல, காணும், தண்ணி எல்லாம் பூமிக்கு போகாது, டைரக்டா கடல்ல போய் கலந்துரும், மழையெல்லாம் இருக்காது, காடுகள் இருக்காது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்காது, அதனால மழை வராது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? இந்த வடிவேலு சொல்லுவாப்புல, கிணத்த காணுங்க கேஸ் கொடுக்க போறேன், அந்த மாதிரி மழையை காணும், ஆத்த காணும், அந்த மாதிரி போய் கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சீமான் அண்ணனே மழைக்கால சீமான் மாமா பெரியப்பானே சொல்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட கட்சின்னா உறவுகள் நீடித்த ஒரு கட்சி அப்படின்னா இதுதான். இந்த கட்சியில நீ வரவேற்கிறாங்க, வா தம்பி நீ பேசுடா, நீங்களே இருக்கீங்கன்னா வா தம்பி நீ பேசு அப்படிங்கிற ஒரு வரவேற்பு, கரெக்டான ஒரு கொள்கை. எல்லாரும் மாமா அத்தை மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவு அங்க இருக்கு, அந்த உறவு ஈர்த்துச்சு. அப்படிப்பட்ட சீமான் பெரியப்பா வந்து மலை மாநாடு, மரங்கள் மாநாடு, புயல்கள் மாநாடு, அந்த மாதிரி மாநாடு, மாடு ஆடு மாநாடு எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் வைக்கும்போது பார்த்தவங்க என்னையா இது, மாடுக்கு மாநாடு வைப்பானா, மலைக்கு மாநாடு வைப்பானா, அது என்ன உயிரா, அதெல்லாம் இருந்து இல்லாம ஒருத்த, அதெல்லாம் இல்லாம மரத்துல இருந்து பெறக்கூடிய அந்த ஆக்சிஜன் இல்லாம ஒருத்தன் வாழ சொல்லுங்க, மலைகள் இல்லாம வாழ முடியுமா சொல்லுங்க? வாழ முடியாது.
இந்த மாதிரி மாடுகள் ஆடுகள் கிடைக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த சக்திகள் இல்லாம எங்களால வாழ முடியுமா கேளுங்க? வாழ முடியாது. அப்ப அதெல்லாம் தேவை, அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்க அண்ணன் வராங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடு, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடு. உனக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு கனிமவளம் தேவை, அதுக்காக கனிமவளத்தை அளிக்கிற. அது கிடைக்கும் போது என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஒரு முன் காரணம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அப்ப அந்த முன் காரணம், அந்த காரணத்துக்காக தானே ஃபேக்டரி கொண்டு வரும். அந்த ஃபேக்டரியை நான் கட்டுறேன் அப்படின்னு பெரியப்பா சொல்லுவாரு. ஒரு கருத்து முன்வைப்பாரு. நான் கட்டுறேன், அது என்ன கட்டுறேன்? வளங்களை காப்பாற்ற நான் ஒரு கம்பெனி கட்டுறேன், நான் அதை செய்யறேன். மாடுகளை ஆடுகளையும் வைத்து சுகாதாரம் மிக்க ஒரு செய்யறேன், அதுல படிச்சவங்களை சேர்க்கிறேன், அதுல 1 லட்சத்துக்கும் மேல சம்பளம் தரேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு போகாம அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்காம சும்மா உட்கார்ந்துக்கிட்டு மத்த திரைமுகத்தை போய் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க நீங்க சொல்றது விஜய் சொல்றீங்க, அந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி அரசியல இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட அரசியலை எப்படி பாக்குறீங்க? சொல்லிட்டேனே, திரைமுகம். திரையில இப்ப விஜய் விஜய் ஏன்னா அவங்க பெரியவங்க, எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். அவங்க ஊழல் செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க, கடத்துறாங்க, அது செய்யறாங்க, அதெல்லாம் மரியாதை, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நான் சின்ன பையன் தான். விஜய் அண்ணன் அரசியல் பண்றாங்க, எல்லாரும் அரசியல் பண்ணலாம். ஆனால் கொள்கையற்ற அரசு, ஒரு தலைமை இல்லாத அரசு அவர் பண்றாரு. திரையில டயலாக் பேசிட்டு மத்தவங்களை அடிச்சுட்டு, தப்பு செஞ்சா நான் அந்த இடத்துல அடிப்பேன், இந்த சைடு தப்பு நடந்தா நான் போய் அடிப்பேன் அப்படிங்கறத திரையில சொல்றாரு. அது டைரக்டர் பண்ற இது, அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்றது. அத திரை பார்க்கும்போது அவர் ரியலா பண்றாரு, அது ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணியாச்சு. அப்படியே அரசியலுக்கு வரும்போது அது உண்மையாகுமா? ஆகாது. சின்ன சின்ன நம்ம கட்சியில, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற வாக்களித்த அனைத்து வாக்காளரும் எப்படின்னா, இந்த கொள்கை கோட்பாடு பேச்சு, பெரியப்பா சொல்ற எல்லா பேச்சுகளையும் உள்வாங்கி அதன் வழியில் பயணிக்கிறவங்க தான் இதுல ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு கொள்கை இல்லாம திரைமுகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது சரியில்லாதது. அது நீடிக்காம ஒரு இடத்துல போய் இதாயிடும். மற்ற கட்சிகள் மறைந்த மாதிரி இந்த கட்சியும் மறைந்துவிடும். அந்த திரைமுகம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே குறைஞ்சிட்டு, நாளைக்கு சீமான் பெரியப்பா தான் நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு இளைஞர்கள் சிறப்பு. நல்ல ஒரு 15 வயதுல ஒரு சிறந்த புரிதலோட இந்த அரசியல் களத்துல பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அரசியலை அறிமுகப்படுத்தியது யாரு? எப்படி இதுல வந்தீங்க? தந்தை தாய் அவங்களோட விஷயத்துல தான் வந்தேன். அப்பா பேர் திருநாவுக்கரசு, திருவாரூர் பகுதியில மாநில தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் இருக்காங்க. அம்மா சங்கீதா, அவங்க மாநில மகளிர் பாசறை இருக்காங்க. நான் மாணவர் பாசறை. குடும்பத்தோட கட்சியில பயணிக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லா உறவுகளும், எங்க அப்பா அம்மான்னு இல்லை, எல்லா உறவுகளும் நாளைக்கு நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னு இந்த கட்சியில இருக்காங்க. அப்படிப்பட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துலதான் இந்த கட்சியில இணைந்தாங்க. இணைந்து சீமான் பெரியப்பாவோட பேச்சுக்கள் கேட்பாங்க. நான் முன்னாடி கேட்க மாட்டேன், புரிதல். இப்ப எப்படி டிவிகேல புரிதல் இல்லாம இருக்கோ, அதே மாதிரி புரிதல் அன்னைக்கு எனக்கு இல்லை. இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்கட்டும் அப்படிங்கிற ஒரு அதாவது கேட்டு அவங்க கரெக்டா சொல்றாங்களா, தப்பா சொல்றாங்களா, சரி இருக்கா, சரியில்லையா, கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அர்த்தங்கள் இருக்கா, பொருள் இருக்கான்னு ஒரு பார்க்காம, அதெல்லாம் வேணாம், எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போர் அடிக்குது அப்படிங்கிற சொல்ற மாதிரிதான் நான் இருந்தேன். அந்த டைமிங்ல புரிதல் இல்லாம இருந்தேன். அந்த டைமிங்ல இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்துக்கள் இருக்கு, நான் பார்க்கல. கொஞ்ச நாள் கழிச்சு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, என்னதான் பேசுறாங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்களே, கேட்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஒரு கொள்கை கோட்பாடு, இந்த பொருள், நீ அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும், அதை எப்படி மாத்தலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத மாமா ரொம்ப உன்னிப்பா சொல்லுவாரு.
அது ஏன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாம் புரியாது, எங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்ல வராரு, ஏது சொல்ல வராரு, அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத கரெக்டா சொன்னாங்க. அதை பார்த்துதான் எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருச்சு. சரி நம்மளும் பயணிப்போம். நம்மளோட இப்ப என்னால என்ன பண்ண முடியும், வீடுடா போய் அண்ணனை அதாவது மாமாவை கொண்டு செல்ல முடியும், நோட்டீஸ் எடுக்க முடியும், யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை பத்தி புரிதலை வந்து செலுத்த முடியும். அவ்வளவுதான் என்னால முடியும். என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் தரேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட தான் நான் வந்தேன். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் தம்பி. 15 வயசுல வந்து இவ்வளவு பெரிய புரிதலோட இருக்கீங்க, தொடர்ந்து பயணிங்க. நிச்சயமா நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற அடுத்த தலைமுறைக்கான உலகத்தை நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நன்றி.